Hi friends, welcome to Harshika Mom channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கோல்ட் காயின் சேவிங்ஸ் தான் பார்க்க போறோம். இதில் வந்து நீங்கள் மில்லி கிராம்ஸில் வந்து கோல்டு காயின் சேவிங்ஸ் பண்ணலாமா, இல்லைனா வந்து 1 கிராம்ஸ் இல்லைனா வந்து பெரிய காயின்ஸ் எல்லாம் சேவிங்ஸ் பண்ணலாமா, மில்லி கிராம்ஸ் வேணாமா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மில்லிகிராம் காயின்ஸ் தான் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மில்லிகிராமுக்கு கண்டிப்பாக வந்து சார்ஜபிள் பண்ணுறாங்க. எவ்வளோ அமௌண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டுக்கோங்க. அது நீங்கள் அமௌண்ட் வந்து ஒரு கடைக்கும் மாறுதல் படுறதுனால நீங்கள் வந்து மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. அது இல்லாமல் மில்லிகிராம்ஸ் வாங்கும்போது வேஸ்டேஜ்லாம் கிடையாது, அவங்க வந்து மேக்கிங் சார்ஜஸ் தான் சொல்லுவாங்க. எவ்ரி 100 மில்லிகிராம்ஸ் நீங்கள் வாங்கும்போது இப்போலாம் வந்து 50 to 75% 100 ருபீஸ் வரைக்கும் கூட அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்மால் சேவிங்ஸ் தான். நீங்கள் வந்து ஸ்மால் சேவிங்ஸ் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து மந்த்லி வந்து செலவுலாம் போய் மீதி அமௌண்ட் நம்ம கையில் எவ்வளோ இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு காயின் மாதிரி வாங்கலாம். இல்லைனா வந்து உண்டியல் சேவிங்ஸ் மெத்தடில் கூட நீங்கள் உண்டியலில் சேர்த்து வச்சு சின்ன சில்லற காயின்ஸை நீங்கள் சேர்த்து வச்சா கூட கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து மில்லிகிராம் காயின்ஸ்லாம் வாங்க முடியும். அதை நீங்கள் நோட் பண்ணி வாங்கிக்கோங்க. மில்லிகிராம் வாங்கும் போது கண்டிப்பாக வந்து HUID சிம்பிள் இருக்குதான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. 6 டிஜிட் கோடு அதுவும் இருக்குது. அந்த 6 டிஜிட் கோடு இருக்குதான்றதை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். மில்லிகிராம்ஸ்க்கும் GST போடுறாங்க, அதையும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மில்லிகிராம் கேல்குலேஷனோட பார்க்கலாம். இப்போ வந்து மில்லிகிராம் வந்து நீங்கள் காயின் எடுக்கிறீங்க அப்படின்னா 100 மில்லிகிராமுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 6150 ரூபா வருது. நான் வந்து GRTயோட கோல்டு ரேட் தான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். 6075 ரூபா வருது. அப்போ 100 மில்லிகிராம் வந்து எடுக்கணுன்னா 10 மில்லிகிராம் 100 மில்லிகிராம் எடுத்தால் தான் 1 கிராம் வந்து உங்களுக்கு வருது. அதனால் நீங்கள் மில்லிகிராம் வாங்கினா 10 மில்லிகிராம் வாங்கினா தான் உங்களுக்கு வந்து 1 கிராமே உங்களுக்கு சேருது. இப்போ 100 மில்லிகிராம் தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த கேல்குலேஷன். 100 into 6075 ருபீஸ் வருது நம்மளுடைய கோல்டு ரேட். அப்போ வந்து அதுக்கு நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா 607.5 607 ரூபா 5 வருது வந்து கோல்டோடைய ரேட் மட்டும். இதில் வந்து அவங்க வந்து மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க. மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சில கடையில் சொல்கிறாங்க, சில கடையில் வந்து டை சார்ஜஸ் சொல்கிறாங்க. மினிமம் வந்து 50 to 75 ருபீஸ் வரைக்கும் போடுறாங்க, சில இடத்துல 100 ருபீஸ் வரைக்குமே போடுறாங்க. ஒரு காயின் 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு நோ வேஸ்டேஜ்ன்னு தான். அந்த காயின்ஸ்க்கு எதுவுமே நோ வேஸ்டேஜ் எதுவும் போட மாட்டாங்க, ஆனால் வந்து மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களும் ஒரு டையில் போட்டு எடுக்கிறாங்க, அதனால் வந்து அதுக்கேற்ற ஒரு சார்ஜ் வாங்குறாங்க. அது இல்லாமல் ஆல்மார்க் சிம்பிள் போடுறாங்க, அதுக்கு ஒரு சார்ஜ் வாங்குறாங்க. அதனால தான் வந்து இந்த அமௌண்ட் வருது. இப்போ 607 ரூபா ப்ளஸ் இந்த 75 ருபீஸ் நான் மேக்கிங் சார்ஜஸ் போடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா 682 ரூபா வருது இந்த அமௌண்ட்டு. இதில் வந்து 3% ஜிஎஸ்டி கம்பல்சரி, அதை நீங்கள் கட்டிங்கன்னா 20. இப்போ டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 702 ரூபா வருது. இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு நீங்கள் எடுக்கணுன்னா 702 ரூபா வருது. கோல்டு காயின் பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம்ஸ் 250 மில்லிகிராம் 500 மில்லிகிராம்ஸ் எல்லாமே வருது. ஆனால் எல்லாத்துக்குமே மினிமம் வந்து ஒரு 75 ருபீஸ் ஆச்சு நீங்கள் மேக்கிங் சார்ஜஸ் ஆர் வேஸ்டேஜ் அதை நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் வாங்க முடியும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 1 கிராம் காயின் போயிடுங்க பெஸ்ட்டு. இல்லைனா வந்து 1/2 கிராம் காயினாச்சும் போயிடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தடவையும் வந்து நீங்கள் 75 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ 1/2 கிராம் எடுத்திங்கன்னா 5 தடவை வந்து நீங்கள் 100 மில்லிகிராம்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரே வந்து ஒரு 2% 1% நிறைய இடத்துல வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாகவும் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கடையிலே பார்த்து நீங்கள் வேஸ்டேஜ் வாங்க. இல்லைனா வந்து மினிமம் ஒரு 2% ஆச்சும் போடுறாங்க. அப்படி போட்டால் கூட நமக்கு லாபம். நீங்கள் 100 வாங்கினீங்கன்னா மில்லிகிராம்ஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 75 நீங்கள் வந்து 5 டைம்ஸ் தர மாதிரி இருக்கும். அதனால் காஸ்ட் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் மில்லிகிராம் எடுக்கிறது தான் 1/2 கிராம் போடுங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து 1 கிராம் காயினுக்கு வந்து கேல்குலேஷனோட பார்க்கலாம். நீங்கள் இப்போ 1 கிராம் காயின் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கேல்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 6075 ரூபா வருது. இப்போ ஒரு கிராம் இன்ட்டு 6075 ரூபா போட்டால் 6075 வரும். வேஸ்டேஜ் வந்து 2%லேருந்து 5% வரைக்கும் நிறைய கடையில் போடுறாங்க. மினிமம் வேஸ்டேஜ் எந்த ஷாப்போ அதில் வந்து நீங்கள் பை பண்ண பாருங்கள். இப்போ 2% வந்து நீங்கள் வேஸ்டேஜ் வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 121 ரூபா வருது. அப்போ வந்து இந்த 6075 இந்த 121 ஆட் பண்ணிங்கன்னா 6196 ரூபா வருது. நம்ம வந்து வேஸ்டேஜ்க்கும் இந்த கோல்டு ரேட்டுக்கும் ப்ளஸ் 3% GST வந்து கம்பல்சரி, GST நம்ம கட்டணும். 185 ரூபா வருது. அப்போ டோட்டலாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா 6382 ரூபா வருது. ரவுண்ட் ஆஃப் பண்ணி 6380 ரூபா வருது. இப்போ நீங்கள் வந்து 1 கிராம் எடுக்கிறீங்கன்னா 6380 ரூபா வருது. இதே வந்து நீங்கள் வந்து 2 கிராம்ஸ் கோல்டு காயின் எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா
12,760 வருது. இதே நீங்கள் 3 கிராம்ஸ் கோல்டு காயின் எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 19,140 வருது. இதே 4 கிராம் கோல்டு காயின் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 25,520 வருது. இதே வந்து ஒரு சவரன் 8 கிராம் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 51,040 ஒரு சவரன் வந்து 50,000 ரூபாய்க்கு போனது ரொம்ப அதிகம். ஆனால் வந்து கோல்டு ரேட் இன்றைக்கி வந்து இதுதான் நிலவரம். 51,040. இதை விட ஃப்யூச்சர் வந்து அதிகமாக தான் போகும்னு சொல்கிறாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கோல்டு காயினில் பெஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு சவரன் கோல்டு காயின் எடுக்கிறதா இருந்தால் 51,000 வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட வந்து அவ்வளோ அமௌண்ட் இல்லைனாலும் உங்கள்கிட்ட மினிமம் என்ன அமௌண்ட் இருக்குதோ ஒரு பல்க் அமௌண்ட் எல்லாம் சீட்டு போட்டிருப்பீங்க உங்கள்கிட்ட எதனா வந்து சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னால் கண்டிப்பாக கோல்டு காயின் எடுத்து அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பாருங்கள். நீங்கள் அதில் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து வேஸ்டேஜ் வந்து கடைக்கு டிஃப்ரெண்ட் வருது. நீங்கள் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ்னு 2-3 கடையை வந்து நீங்கள் கேட்டு அதில் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் தராங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போங்க. வீட்டிலேருந்து போகும்போது இந்த மாதிரி கேல்குலேஷன் பண்ணி போங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எவ்வளோ கிராம் எடுக்க போகிறோம், நம்ம எவ்வளோ காசு வச்சுருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி கோல்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். Thank you for watching friends. Bye. Thank you.